வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் அதிரடி கைது, சிறையில் அடைப்பு. ஸ்டாலின் சோகத்தில் உறைந்து போயிருக்கிறார். யாரை? திமுகவின் முக்கிய புள்ளியை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செஞ்சு சிறையில் அடைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? இதனால் எதற்கு முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்? இதை பற்றின முழுமையான தகவல், முழுமையான வீடியோ இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நமது சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருந்த முக்கியமான முன்னாள் அமைச்சரான பொன்முடி அவர்கள் சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு அதிரடியாக கைது செஞ்சு அவரை புழல் சிறையில் அமலாக்கத்துறை அதிரடியாக அடைச்சிருக்காங்க. இதனால் முதல்வர் ஸ்டாலின் பெரும் பெரும் பேரதிர்ச்சி சோகத்தில் உறைந்து போயிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, மறைமுகமாக இருந்து கொண்டிருந்த முன்னாள் அமைச்சரான பொன்முடி முதல்வர் ஸ்டாலினோட வலது கை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இது வெறும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதில் என்ன காரணத்திற்காக முன்னாள் அமைச்சரான பொன்முடியை கைது செஞ்சுருக்காங்க அமலாக்கத்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல்வேறு விதமான வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்ததாகவும், அவருக்கு பல்வேறு கணக்கில் வராத சொத்துக்கள் இருப்பதாகவும் அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. இந்த ரகசிய தகவல் கிடைத்த உடனேயே அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த சோதனையில் பல்வேறு விதமான டாக்குமெண்ட்டுகள் கிடைச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் வருமானத்திற்கு அதிகமான சொத்து, கருப்பு பணங்கள் வைத்திருந்ததா குற்றத்திற்காகவும் அவரை அதிரடியாக கைது செஞ்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஜர்படுத்தியிருந்தாங்க. அவரை பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சது எல்லாமே குற்றங்களுக்கு ஆவணங்கள் எல்லாமே சரியாக இருந்த காரணத்தினால் அவரை புழல் சிறையில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராத தொகையும் விதிச்சிருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ சற்றுமுன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான ஹெட்லைன் நியூஸ் இதுதான். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். அவர் ஏதாச்சும் உளறிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கும் பெரிய ஆப்பு காத்திருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்க, என்னென்ன ஆப்புகள்லாம் வருது, என்னென்ன அப்டேட்லாம் வருதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.